அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் பிளே-ஆஃப் சுற்றுக்கு செல்கின்ற 4 அணிகளிலே ஒரு அணியாக CSK அணியினர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் CSK அணியினை பொறுத்தவரையில் இதுவரை 4 போட்டிகளிலே விளையாடி ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றியினை 3 போட்டிகளிலே தொடர் தோல்வியினை தழுவியிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் அவர்கள் தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசை பட்டியலிலே 2 புள்ளிகளுடன் 9வது இடத்திலே காணப்பட்டார்கள். எனவே CSK அணியினை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இன்னும் மேலதிகமாக 10 போட்டிகள் காணப்பட்டன. இந்த 10 போட்டிகளிலே அவர்கள் குறைந்தது இன்னும் 8 போட்டிகளிலே வெற்றியினை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் 100% பிளே-ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதே போன்று அவர்களுக்கு மேலதிகமாக காணப்படுகின்ற 10 போட்டிகள் 7 போட்டிகளில் வெற்றியினை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் பிளே-ஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. எனவே 10 போட்டிகளிலே 7 போட்டிகளை வெற்றி பெறுவது என்பது ஒரு மிக கடினமான ஒரு இலக்காக காணப்படுகின்ற சூழ்நிலையில் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த CSK அணிக்கு இன்னும் மேலதிகமாக இருக்கின்ற 10 போட்டிகளிலே பஞ்சாப் கிங் அணியுடன் 2 போட்டிகளும் KKR அணியுடன் 2 போட்டிகளும் அதனை விடுத்து லக்னோ சூப்பர் ஜெயன்ட், மும்பை இந்தியன்ஸ், SRH மற்றும் ராஜஸ்தான் ராயல், குஜராத் டைட்டன்ஸ் போன்ற பலமான அணிகளுடனான போட்டிகள் காணப்படுகின்றன. எனவே இந்த CSK அணியுடன் ஏனைய அணிகளை ஒப்பீடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் CSK அணியுடன் சமனான நிலையில் பலமான அணியாகவும் CSK அணியினை விட தரமான பிளேயிங் லெவனை கொண்ட இந்த அணிகளாகவும் பல அணிகள் இருப்பதன் அடிப்படையில் மேலதிகமாக காணப்படுகின்ற 10 போட்டிகளிலே குறைந்தது 7 போட்டிகளையாவது வெற்றி பெறுவது என்பது CSK அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான இலக்காகவே காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் CSK அணியினுடைய பிளேயிங் லெவன் கட்டமைப்பினை இன்று வரை அவர்களால் முழுமையாக பூரணப்படுத்தி ஒரு வலிமையான ஒரு அணியாக மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே CSK அணிக்கு அடுத்து வருகின்ற போட்டியாக பஞ்சாப் கிங் அணியுடனான போட்டி காணப்பட்டது. கட்டாயம் அந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுடைய பிளே-ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்குரிய இருப்பினை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. மாறாக என்னை பொறுத்தவரையில் பஞ்சாப் கிங் அணியுடனான அடுத்து வருகின்ற போட்டியிலே அவர்கள் தோல்வியினை தழுவுகின்ற சந்தர்ப்பத்தில் பிளே-ஆஃப் சுற்றுக்கு செல்கின்ற வாய்ப்பினை அவர்கள் இழப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாகவே அமைந்திருப்பதோடு அந்த தோல்வியானது அவர்களுடைய வீரர்களுடைய மனநிலையில் கூட பல மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்கள் உளவியல் ரீதியாக கூட தாக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. எனவே CSK அணியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மேலதிகமாக காணப்பட்ட 10 போட்டிகளிலே குறைந்தது 7 போட்டிகளில் வெல்ல வேண்டும் என்பது ஒரு கடினமான இலக்காக காணப்பட்டது. அதற்கேற்றாற் போன்று அவர்களுடைய அணிக்கட்டமைப்பும் இல்லாமல் இருப்பது ஒரு பலவீனத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இருப்பினும் பஞ்சாப் கிங் அணியுடனான அந்த போட்டியிலே அவர்கள் மிகச்சிறந்த அணிக்கட்டமைப்பினை பலப்படுத்தி அவர்கள் வெற்றியினை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் 100% பிளே-ஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்பது எனது கணிப்பு. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.